அதே போல 3வது தை மாசத்துல வரக்கூடிய அமாவாசையிலிருந்து வரக்கூடியது வந்து ஷாமலா நவராத்திரி. இந்த ஷாமலா நவராத்திரி வந்து ராஜமாதங்கி அன்னைய வந்து பூஜை பண்றக்கூடிய நவராத்திரி. இந்த நவராத்திரியுடைய சிறப்புகள் என்னன்னாக்கா, ராமபிரான் வந்து 14 வருடங்கள் வந்து வனவாசம் இருக்கும் பொழுது, ராவணன் வந்து சீதைய தூக்கிட்டு போயிட்டான் இல்லையா? அப்போ வந்து போருக்கு போனார். ராமபிரான் வந்து போருக்கு போம்போது, ரா ராவணனுடைய மகனான இந்திரஜித்த வந்து வதம் செய்வதற்காக ஒரு பலம் வேணும். அந்த பலத்துக்காக காட்டுக்குள்ள வந்து ஒரு வன்னி மரத்த வந்து வனதுர்க்கையா பாவனம் செய்து, அம்பாள வந்து வர்ணனை செய்து, அந்த வன்னி மரத்துக்கு வந்து பூஜை செய்து, அதிலிருந்து அம்பாள் கிட்ட வந்து அஸ்திரங்களை வாங்கி இந்திரஜித்தை வந்து வதம் செய்தார். அதனால அத வந்து வன்னிய நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. 4வது வந்து பங்குனி மாசம் அமாவாசையிலிருந்து வரக்கூடிய நவராத்திரி வந்து வசந்த நவராத்திரி. வசந்த காலம்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ வந்து சித்திரை மாசம், வைகாசி மாசம் வசந்த காலம்னு சொல்லுவாங்க. அந்த வசந்த நவராத்திரி வந்து வனதுர்க்கை, காமாட்சி அம்பாளுக்கு உரியது. இந்த ஆண்டுக்கு 4 முறை வரக்கூடிய நவராத்திரியில வந்து ஒவ்வொரு நவராத்திரியும் ஒரு ஒரு அன்னைக்கு தனித்துவம் பெற்றதாக இருக்குது. ஆனா இந்த புரட்டாசி மாசம் அமாவாசை வரக்கூடிய சாரதா நவராத்திரி மட்டுமே வந்து முப்பெரும் தேவர்களுக்கும் உரிய நவராத்திரியாக கொண்டாடப்படுறதுனால தான் நம்ம உலகத்துல இருக்கிறவங்க அத்தனையுமே அகிலம் முழுவதுமே இந்த சாரதா நவராத்திரியை நம்ம வந்து கோலாகலமாக கொண்டாடப்படுகிறோம்.